أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், ஆட்சியாளர்கள் இவர்கள் எல்லோரும் இன்று சொகுசான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு வருவாயை ஈட்ட வேண்டும் என்பதுதான் அரசியல் உள்ளே வராங்க. அரசியல் உள்ளே வந்து அதன் மூலம் வருவாயை பெருக்க வேண்டும், நான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டு பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக வராங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வென்று காட்டிய அல்லாஹ்வின் தூதருடைய இறுதி நிலையில அவருடைய உணவு வகைக்கு ஒரு யூதரிடத்தில் அடமானம் வைத்த நிலையில் அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பது இந்த செய்தி நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கு. முதல் சுற்றில் இரண்டாவது கேள்வி, நபி என்று வாதிட்ட மகா பொய்யர்கள் இருவரில் ஒருவர் முசைலிமா ஆவார், மற்றொரு நபரின் பெயர் என்ன? இந்த வாய்ப்பு அத்தாரிக் அணியினருக்காக. ஆப்ஷன் ஏ என்சி, ஆப்ஷன் பி கன்சி, ஆப்ஷன் சி தன்சி, ஆப்ஷன் டி அன்சி. உங்களுக்கான நேரம் அங்கே வழங்கப்பட்டாச்சு. 30 வினாடிகள். அதுல சரியா பதில் சொன்னீங்கன்னு சொன்னா 50, இல்லைன்னா போன முறை விட்ட மாதிரியே வாய்ப்பை இழக்க நேரிடும். இன்னும் 10 வினாடிகள் தான் இருக்கு. இன்னும் 5 வினாடிகள் தான் இருக்கு. நேரம் முடிய போகுது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆப்ஷன் டி அன்சி. ஆப்ஷன் டி அன்சி சரியான பதிலா என்பதை பார்ப்போம். ஆப்ஷன் டி சரியான பதிலாக சொல்லி இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நேரம் மசூரா ஓடுனது கெஸ்ஸிங் தானா, இல்ல ஒரு படிச்ச ஞாபகத்தில் சொல்லி கொடுத்தீங்களா? கெஸ்ஸிங் தான், கெஸ்ல அடிச்சது தான். அதற்கான ஆதாரம் புகாரி 4374வது ஹதீஸாக இருக்கின்றது. எனவே நான் அவ்விரண்டுக்கும் எனக்கு பின் வெளியிடப்படுகின்ற மகா பொய்யர்கள் இருவர் என்று விளக்கம் கண்டேன். அவ்விருவரில் ஒருவன் அன்சி, மற்றொருவன் முசைலிமா என்று சொன்னார்கள் என்று அந்த ஹதீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியான பதிலை சொல்வதன் மூலமாக இந்த சுற்றுல முன்னணியில இருக்காங்க, 100 மதிப்பெண்ணை பெற்று முன்னணியில இருக்கிறாங்க. முதல் சுற்றுல மூன்றாவது கேள்வி அஷம்ஸ் அணியினருக்காக. உங்களுக்கான கேள்வி திரையில். கணவன் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்பட்டால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கம் நமக்கு எல்லா விஷயத்திலையும் பதில சொல்லியிருக்கு. அதுல அந்த கேள்விக்கான ஆப்ஷன் ஏ தலாக் விட வேண்டும், ஆப்ஷன் பி பெண் தாய் வீட்டுக்கு செல்ல வேண்டும், விட்டுட்டு ஓடிடணும், சி சமாதானம் செய்ய வேண்டும், கொஞ்சம் என்னன்னு பார்த்து பேசிக்கலாம்னு சமாதானம் செய்யணும், டி குலா கேட்க வேண்டும். உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் சி சமாதானம் செய்ய வேண்டும். அதெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு பிரச்சனைன்னு ஏற்பட்டா அது சமாதானம் முதல்ல தீர்வு அப்படின்ட்டு உடனே சொல்லி இருக்கிறாங்க. சரியான பதில் தானா? மார்க்கத்துல ஏவுக்கும் ஆப்ஷன் இருக்கு, டிக்கும் ஆப்ஷன் இருக்கு, சிக்கும் ஆப்ஷன் இருக்கு, பிக்கும் ஆப்ஷன் இருக்கு. கரெக்ட் தானா? சரியான பதில் தானா என்பதை பார்ப்போம். ஆப்ஷன் சி சமாதானம் செய்ய வேண்டும் என்பது சரியான பதிலாக சொல்லியிருக்கிறாங்க. ஆதாரம் அல் குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 35வது வசனமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அவ்விருவருக்கும் இடையே பிரிவினை ஏற்பட்டு விடும் என்று நீங்கள் பயந்தால் அவனது குடும்பத்தாரில் இருந்து ஒரு நடுவரையும் அவனது குடும்பத்தால் இருந்து ஒரு நடுவரையும் அனுப்பி வையுங்கள். அவ்விருவரும் சமாதானத்தை விரும்பினால் அல்லாஹ் அவர்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவான். அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் நன்கு தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு குடும்பம் விஷயம் சார்ந்து நல்ல ஒரு உபதேசத்தை செய்யறான். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மார்க்கம் நம்மளுக்கு ஒரு அனுமதியை கொடுத்திருக்கின்ற பேர்ல ஒரு சின்ன சண்டை போட்டா உடனே குலா கொடுத்துருங்க, அதெல்லாம் நீங்க கேள்வியே கேட்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதரவர்கள் போய் குலா கேட்டா உடனே கொடுத்துருக்காங்கல்ல, கொடுத்துருங்கன்ட்டு என்ன பண்றாங்க, ஜமாத்தார்கள்ட்டே சண்டை போடுற அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஆண் பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களும் உடனே தலாக் என்ற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. இது போன்ற தலாக் பிரச்சனைக்கு வரும்போதுதான் சில நேரங்கள்ல தருதலைகள்லாம் உள்ள வருது. ஆட்சியாளர்கள்லாம் உள்ள வந்து
முத்தலாக் தடை சட்டம் போடுறன்ற பேர்ல உள்ள வந்துடுறான். மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அவர்கள் ஏற்படுத்துவதன் மூலமாக இது போன்ற சமூகத்துக்கு பிரச்சனை ஏற்படும் அளவுக்கு போகுது. அல்லாஹ் அழகான ஒரு அறிவுரையை இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி இருக்கின்றான். முதல் சுற்றுல 4வது கேள்வி அத்தக்வீர் அணியினுக்காக. உங்களுக்கான கேள்வி திரையில. எந்த குலத்தார்கள் தஜ்ஜாலிடம் மிக கடுமையாக நடந்து கொள்வார்கள்? ஆப்ஷன் ஏ அப்துல் கைஸ் குலம், ஆப்ஷன் பி பனு குரைலா குலம், ஆப்ஷன் சி பனு நலீர் குலம், ஆப்ஷன் டி பனு தமீம் குலம். உங்களுக்கான நேரம் திரையில். முப்பது செகண்ட், அதுல 15 செகண்ட் முடிஞ்சிருச்சு. மஷூரா பண்ணி அழகா சொல்லிடலாம். ஆப்ஷன் டி பனு தமீம் குலம். ஆப்ஷன் டி பனு தமீம் குலம் என்பது சரியான பதிலா என்பதை பார்ப்போம். மிக சரியான பதில். ரொம்ப நேரம் ஆலோசனை ஓடிச்சு, கடைசி வரைக்கும் ஓடிச்சே. ஒரு கெஸ்ஸிங்ல சொன்னதுதானா? கொஞ்சம் தடுமாற்றம், ஆனா படிச்ச ஞாபகம் இருக்கு. நம்ம படித்திருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நினைவுல இருக்கும். அதிகமா படிப்பதன் மூலமாக நினைவாற்றல் இருக்கும். ஆனா இன்னைக்கு மக்கள் இந்த படிப்பை ரொம்ப குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு வாசிக்கக்கூடிய தன்மை எல்லாம் ரொம்ப பெருவாரியா மக்களிடத்துல குறைந்ததாக இருக்கு. வாசிக்கும் போது நம்மளுக்கு பல நேரங்கள்ல அது நினைவுல வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். வாசிப்பை அதிகப்படுத்த வேண்டும். 2வது சுற்று விடுபட்டதை கண்டுபிடி என்ற இந்த சுற்று. இதுல 100 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். இந்த 100 மதிப்பெண்கள் யார் சரியா பயன்படுத்துறீங்களோ அணியில விட்டதை பிடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் மதிப்பெண் எடுத்திருந்தா இன்னும் உயர்வுக்கு போயிடலாம். சொல்லலை அப்படின்னு சொன்னா பின்தங்கி போயிடுவோம். அப்போ விடுபட்டதை கண்டுபிடி என்பது இந்த வாய்ப்பு 4 டீமுக்கு கொடுக்கப்படும். ஒரு அணியினர் சொல்ல தவறிவிட்டால் அடுத்த அணி சொல்ல தவறிவிட்டால் அப்படி 4 அணிக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கும். சொல்றது நீங்களே முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா முழுமையான மதிப்பெண்ணை பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். உங்களுக்கான விடுபட்டதை கண்டுபிடி என்ற இந்த சுற்றில முதல் கேள்வி அஷம்ஸ் அணியினருக்காக. உங்களான கேள்வி திரையில். இறை மறுப்பாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக டேஷ் மனைவியையும் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அவ்விரு பெண்களுக்கும் நமது நல்லடியார்களான 2 அடியார்களின் கட்டுப்பாட்டில் இருந்தனர். நேரம் மனைவியும் நூஹ் நபியுடைய மனைவியும் இறைமறுப்பாளர்கள். முதல் சுற்றுல விடுபட்டதை கண்டுபிடி என்ற இந்த சுற்றுல நேரெல்லாம் கொடுக்க தேவையில்லை. உடனே நான் அதை பதில சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே பதில சொல்லிட்டாங்க. அது 66வது அத்தியாயத்துல 10வது வசனமாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. இறை மறுப்பாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக நூஹின் மனைவியும் லூத்தின் மனைவியையும் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அவ்விரு பெண்களுக்கும் நமது நல்லடியார்களான 2 அடியார்களின் கட்டுப்பாட்டில் இருந்தனர் என்ற செய்தி பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக 100 மதிப்பெண்ணை பெற்றிருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். 2வது சுற்றுல 2வது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்காக. திரையில் உங்களுக்கான கேள்வி விடுபட்டதை கண்டுபிடி. உங்களுக்கான கேள்வி சரியா சொன்னா 100 மதிப்பெண் பெறலாம், தவறா சொல்லிட்டா 100 மதிப்பெண் கிடைக்காது. இந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கு பகிரப்பட்டுரும். அதன் மூலம் நம்ம அணியில பின்தங்கி விடுவோம். கவனமா பார்த்து ஆலோசனை செய்ய வேண்டியது இருந்தால் செய்து பதில சொல்லுங்க. உங்களுக்கான கேள்வி திரையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், டேஷ் கதவுகள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் திறக்கப்படுகின்றன. அப்போது அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காத ஒவ்வொரு அடியாருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது. உங்களுக்கான நேரம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அமல்களின் கதவுகள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் திறக்கப்படுகின்றன. அப்போது அல்லாஹுக்கு எதையும் இணை கற்பிக்காத ஒவ்வொரு அடியாருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அவர்கள் சரிதானா? மஷூரா பண்ணிட்டீங்களா? தவறா இருந்தா வாய்ப்பு வேற ஒருத்தருக்கு போயிடும்.
சரிதான் என்றதை உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தவறான பதில். இந்த வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்காக. அவங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. வானத்தின் கதவுகள். வானத்தின் கதவுகள் என்பது தவறான பதில். இந்த வாய்ப்பு அத்தாரிக் அணியினருக்காக. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. 10 வினாடி தான் இருக்கு. அதற்குள்ள நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சொர்க்கத்தின் கதவுகள். சொர்க்கத்தின் கதவுகள் என்பது சரியா என்பதை பார்ப்போம். மிக சரியான பதில சொல்லியிருக்கீங்க, மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தின் கதவுகள் திங்கட்கிழமை வியாழக்கிழமையில் திறக்கப்படுகின்றன. அப்போது அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காத ஒவ்வொரு அடியாருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது. முஸ்லிம்ல 5013வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வி, விடுபட்டதை கண்டுபிடி என்ற சுற்றுல அடுத்த கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்காக. இணை வைப்போர் நெருங்கிய டேஷ் இருந்தாலும் அவர்கள் நரகவாசிகள் என்பது தமக்கு தெளிவான பிறகு அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவது நபிக்கும் இறை நம்பிக்கை கொண்டோருக்கும் தகுதியானதல்ல என்று அல்லாஹ்வின் இந்த வார்த்தையை கண்டுபிடிக்கின்ற. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. அர் ரஹ்மான் அணியினருக்காக. இணை வைப்போர் நெருங்கிய டேஷ் இருந்தாலும் அவர்கள் நரகவாசிகள் என்பது தமக்கு தெளிவான பிறகு அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கோருவது நபிக்கும் இறை நம்பிக்கை கொண்டோருக்கும் தகுதியானதல்ல. உறவினராக இருந்த போதும். உறவினராக இருந்தாலும் சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். மிக சரியான பதில சொல்லி முழுமையான மதிப்பெண்ணை பெற்றிருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இணை வைப்போர் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் என்பது சரியான பதில். 9வது அத்தியாயத்தில் 113வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2வது சுற்றுல 4வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்காக. உங்களுக்கான கேள்வி திரையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்தில் டேஸ் பேர் விசாரணை ஏதுமின்றி சொர்க்கம் செல்வார்கள். அவர்கள் யாரெனில் தவறான முறையில் ஓதி பார்க்க மாட்டார்கள், பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள், தம் இறைவனையே சார்ந்து இருப்பார்கள். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். 70,000 பேர்கள். 70,000 பேர் என்பது சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், 70,000 என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரில 647வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதருடைய சமுதாயத்தில் 70,000 பேர் விசாரணையின்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்காங்க சொர்க்கம் செல்வார்கள் என்று. அது புகாரில 647வது செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது. மாஷா அல்லாஹ், இந்த 2வது சுற்றுலையும் அனைத்து அணியினரும் 4 அணியினரும் சிறந்த முறையில் பங்காற்றிருக்கிறீர்கள். அடுத்து உங்களுக்கான 3வது சுற்று பதிலும் எழுத்தும் என்ற இந்த 3வது சுற்று. ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டா அதற்கு 50 மதிப்பெண்கள் கிடைக்கும். அதே அந்த 50 மதிப்பெண்கள் மூலமாக அடுத்ததாக அங்க பாக்ஸ் உள்ள உங்களுக்கு எழுத்துக்கள்லாம் சிதறி கிடக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எழுத்துக்களை கொண்டு வந்து சரியாக அடுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு 50 புள்ளி கிடைக்கும். சரிங்களா? இதுலயும் உங்களுக்கு 100 மதிப்பெண் இருக்கும். இதுவும் அதுல அதிகமான மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுல பதில சொல்லிடலாமா? கரெக்டான பதில சொல்றது தயாரா இருக்கீங்களா? 3வது சுற்று பதிலும் எழுத்தும். பதில சொல்லணும், எழுத்தை எடுத்து வைக்கணும், மதிப்பெண்ணை
முழுமையா கொண்டு போகணும். யார் இதுக்கு தயாராக? அதே நேரத்தில் எழுத்து எடுக்கும்போது ரொம்ப ஒவ்வொரு எழுத்தா எடுத்துட்டு வந்து வேகமா வச்சிடணும். வச்சுட்டீங்கன்னா ஏன்னா நாங்க உங்களுக்கு நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். தாமதப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அந்த வாய்ப்பு இழக்க நேரிடும். அப்படித்தானே? வேகமா போயிடலாமா? எப்படி நோம்புலாம் வைப்பீங்களா? ரமலான் மாசத்துல நோம்புலாம் நோட்டுருவீங்க. மாஷா அல்லாஹ். போன வருஷம்லாம் நோம்பு வச்சிங்களா? எத்தனை நோம்பு வச்சிங்க? 15 நோம்பா? அல்ஹம்துலில்லாஹ். 15 நோம்பு வச்சிட்டீங்களா? நீங்க வச்சீங்களா? எத்தனை நோம்பு வச்சீங்க? 20? 28 நோம்பு. அல்ஹம்துலில்லாஹ். நல்லா ஒரு மார்க்க விஷயங்களை சின்ன குழந்தையிலேயே நம்ம எடுத்து சொல்லும் போது ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. 3வது சுற்று, முதல் கேள்வி பதிலும் எழுத்தும் என்ற இந்த 3வது சுற்றுல அர் ரஹ்மான் அணியினருக்காக உங்களுக்கான கேள்வி திரையில். எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, நீ கருணையாளருக்கெல்லாம் கருணையாளன் என்று பிரார்த்தனை செய்த நபியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் பி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் சி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கான நேரம். சொல்லுங்க. ஆப்ஷன் சி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். கரெக்ட் தானா? நேரம் இருக்கு, பார்த்து சொல்லலாமா? கரெக்ட். அதெல்லாம் எங்களுக்கு ஆப்ஷன் தேவையே இல்லை. இருந்தாலும் நீங்க ஆப்ஷன் கொடுத்ததுனால நாங்க சொல்றோம் ஆப்ஷன் சி அப்படின்ட்டு. ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க. உங்களுக்கான பதில் சரியா என்பதை பார்ப்போம். சரியான பதில சொல்லி முதல் சுற்றுல மதிப்பெண்ணை பெற்றிருக்கீங்க. இந்த சுற்றுல உங்களுக்கான அந்த பெயரை நீங்கள் எடுத்துட்டு வந்துட்டா இன்னும் ஒரு 50 மதிப்பெண் கிடைக்கும். எடுத்துடலாமா? வாங்க, நீங்க பெண்களுக்கு வந்துருங்க, அவங்க போய் எடுத்துக்க. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. இருந்தா கையில எடுத்துட்டு வந்துடுங்க. என்ன பெயர் கிடைக்குதோ எடுத்துட்டு வந்து வச்சிருங்க வேகமா. இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. இன்னும் 15 செகண்ட் தான் இருக்கு. 15 செகண்டுக்குள்ள வரல அப்படின்னு சொன்னால் 50 மதிப்பெண் கிடைக்காது. விரைவா கிடைச்சிச்சுன்னா எடுத்துட்டு வந்துருங்க. விரைவா, இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. ஒண்ணுதான் எடுத்தீங்களா? கேள்விக்கு சரியான பதில சொல்லிட்டாங்க, ஆனா எழுத்தை எடுத்துட்டு வர்றதில்ல, தாமதமாகிவிட்டது. ஆகையால் அந்த வாய்ப்பை இழக்கிறாங்க. 3வது சுற்றின் 2வது கேள்வி அஷம்ஸ் அணியினருக்காக வழங்கப்படுகிறது. உங்களுக்கான கேள்வி திரையில். மன்னிப்பவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆப்ஷன் ஏ அல் கஃபூர், ஆப்ஷன் பி அல் ஃபதஹ், ஆப்ஷன் சி அல் வஹாப், ஆப்ஷன் டி அல் அலீம். உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆப்ஷன் ஏ அல் கஃபூர். ஆப்ஷன் ஏ அல் கஃபூர் கரெக்டான பதிலா என்பதை பார்க்கலாம். நேரம் இருக்கு. மஷூரா பண்ணிக்கிட்டீங்களா? பார்த்துடலாமா? இல்லைன்னா வாய்ப்பு நழுவிடும். ஆப்ஷன் ஏ சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சரியான பதில சொல்லிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த எழுத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதிகமான புள்ளிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க, அவங்க மட்டும் எடுக்கட்டும், நீங்க வந்துருங்க. பெண்கள் வேணாம். பெண்கள் நீங்க வந்துருங்க. அவங்க நீங்க போய் எடுக்க வேணாமா? நீங்க வந்துருங்கம்மா. நீங்க எங்க வாங்க, நீங்க வேணா அங்க வாங்க. இன்னும் 20 தான் இருக்கு.
எடுத்துட்டு வந்தாச்சா? இன்னும் 10 செகண்ட் இருக்கு. எல்லாம் வந்துருச்சா? நேரம் முடிஞ்சிருச்சு. சரி, வந்துருங்க. சரி, எழுத்தை தேர்ந்தெடுக்க முடியல, அதே பதில வேகமா சொன்னாங்க. எழுத்தை எடுத்துட்டு வர்றதுல கொஞ்சம் வேகம் குறைஞ்சிருச்சு. மூன்றாவது சுற்று பதிலும் எழுத்துக்களும் என்ற இந்த மூன்றாவது சுற்றுல அடுத்து மூன்றாவது கேள்வி அத்தாரிக் அணியினருக்காக. உங்களுக்கான கேள்வி திரையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹ்ராஜ் பயணத்தின் போது இரண்டாவது வானத்தில் எந்த இறை தூதரை சந்தித்தார்கள்? ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் பி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் சி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் டி எஹியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் சி மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆப்ஷன் சி மூசா அலைஹிஸ்ஸலாம். கரெக்ட் தானா? இன்னும் 15 வினாடி இருக்கு, யோசித்து கொள்ளலாமா? கரெக்ட் தானா? சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். ஆப்ஷன் சி தவறான பதில். இதன் மூலமா உங்களுடைய அந்த 50 புள்ளிக்கான வாய்ப்பை இழக்கிறீங்க. ஆனா ரெண்டாவது வாய்ப்பு அந்த எழுத்துக்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு அந்த நேரம் கொடுக்கப்பட்ட பிறகு அதை எடுத்துட்டு வந்து அடிக்கிட்டீங்கன்னு சொன்னா அதில் ஒரு 50 புள்ளியை பெற்றலாம். போங்க, விரைவா போங்க. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு, விரைவா. அச்சா, அல்ஹம்துலில்லாஹ். சரி, எழுத்துக்களை அடுக்குனதுல விரைவா வந்து அடுக்கிட்டாங்க. அதன் மூலம் 50 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து மூன்றாவது சுற்றுல 4வது இறுதி கேள்வி அத்தக்வீர் அணியினருக்காக. அன்பு செய்பவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆப்ஷன் ஏ அல் முஹைன், ஆப்ஷன் பி அல் அசீஸ், ஆப்ஷன் சி அல் பாசித், ஆப்ஷன் டி அல் வதூத். உங்களுக்கான நேரம். முப்பது வினாடிகள் மொத்தம். மசூரா பண்ணிக்கோங்க. அல் முஹையின். அல் முஹையின். முஹையின். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். தவறான பதில். ஆப்ஷன் டி அல் வதூத் தான் சரியான பதில். அப்போ அடுத்த பேரை எடுத்துடலாமா? இந்த பதில் சொல்றதுல விட்டாச்சு, பேர் அடுக்கிறதுல முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். போங்க. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. பதட்டம் இல்லாம வேகமா எடுத்துட்டு வந்தீங்கன்னா மதிப்பெண்ணை பெறலாம். இன்னும் 15 வினாடி தான் இருக்கு. வந்துருச்சா?
வந்துச்சா? ஓகேவா? எழுத்தை அடுக்கிறதுல கடைசி நொடியில விரைவா எடுத்துட்டு வந்து அடிச்சது மூலமாக 50 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். 3 சுற்றுமே மிக விறுவிறுப்பா சென்றிருக்கு. இன்னும் விறுவிறுப்பை அதிகப்படுத்தக்கூடிய சுற்று தான் இந்த எனக்கு நானே. அந்த கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுக்க போறீங்க. கேள்விகள் எப்படி இருக்கும்னு சொன்னா கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் மீடியமா இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதுல நீங்க இதை சுத்துனீங்கன்னு சொன்னா ஈஸி வரும், மீடியம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். அதை நீங்க சுத்துறதுல தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. எவ்வளவு வேகமானும் சுத்திக்கலாம், மெதுவாகவும் சுத்தி கொள்ளலாம். நீங்க சுத்துறது மூலமாக அதை உங்களுக்கான கேள்வி திரையில வரும். இன்ஷா அல்லாஹ் ஈஸியா வந்துருமா? வரலாமா? முதல் வாய்ப்பு யாருக்கு? தக்பீர் அணியினருக்கா கொடுத்துடலாமா? வாங்க. கொஞ்சம் வேகமா, மீடியமா தான் சுத்தி இருக்கு. வேகமா மீடியமா கிடைக்குமா இல்லை ஈஸியா கிடைக்குமா? எது வேணும் உங்களுக்கு? ஈஸி. அந்த பக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால ஈஸியாவே கேட்டுருவோமா இல்லை கஷ்டமா கேட்டலாமா? ஈஸியா கேட்போம். உங்களுக்கான இலகுவான கேள்வி, நோன்பு நோற்பதின் முக்கிய நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ பசியின் அருமை, ஆப்ஷன் பி இரையச்சம், ஆப்ஷன் சி நோன்பு வச்சுட்டு பேசாம தூங்கிட வேண்டியதுதான் அதுக்காக, ஆப்ஷன் டி ஆரோக்கியத்துக்காக. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. ஆப்ஷன் பி இரையச்சம் என்பதற்காக. இரையச்சம் கரெக்ட் தானா? நோன்பு வச்சா தூங்குவாங்களே பல பேர். நோன்பு வச்சுட்டு நல்லா தூங்குவாங்க. நோன்பு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் உடம்பு குறைக்கும் அப்படின்றதுக்காகவா? எதுக்கு அதெல்லாம் இருக்கு? கரெக்டான பதில் தானே? உங்களுக்கான பதில் கரெக்டா என்பதை பார்க்கலாம். இரையச்சம் என்பது சரியான பதில். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் குறிப்பிட்ட நாட்கள் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் இரையச்சமுடையோர் ஆகலாம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இரையச்சம் என்பது சரியான பதிலை சொல்லி இந்த சுற்றுல மதிப்பெண்ணை எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க மகளார். அடுத்து அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.